விவஸ் இப்போ என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் நம்ம உடம்புல நிறைய ஜீன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ வந்து உங்கள் அப்பா மாதிரி இருக்க, நீ உங்கள் அம்மா மாதிரி இருக்கேன்னா இது வந்து இந்த ஜீன் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில வியாதிகள் வரத்துக்கும் இந்த ஜீன் காரணம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஜீன்ஸ் வந்து உடம்புல, அதாவது மனிதர்களோட உடம்புல இருக்கிறத விட டொமேட்டோ தக்காளிக்குள்ளே நிறைய ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஹியூமன் உடம்புல இருக்க குரோமோசோமை விட பொட்டேட்டோக்குள்ளே இருக்க குரோமோசோம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்டை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி ரெடியாக இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். உத்தியோகமோ வெளிவட்டாரமோ வியாபாரத்தில் அபிவிருத்திகளுக்கு ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. மனசஞ்சலங்கள் இல்லாமல் இருந்தாலே பல விதத்தில் நன்மையும் அனுகூலமும் காணப்படுகிறது. கண்டிப்பாக எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும், தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத சாதாரண விளையாட்டாக கூறக்கூடிய விஷயங்கள் கூட குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலையும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்று எல்லா விஷயமும் ஏற்றமும் அனுகூலமும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்வதும், பணத்தட்டுப்பாடு தீர்வதும், எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படுவதும், கண்டிப்பாக புது பணவரவுக்கு உண்டான சந்தோஷ அமைப்பும், மனதிற்கு காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபிவிருத்தி ஏற்படுத்தி தருவதும், கண்டிப்பாக எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தியும், தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது மிகப்பெரிய அனுகூலமும், சட்ட சிக்கல்கள் தீர்வதற்குண்டான யோக பலனும், சிலருக்கு கேஸ்கள்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அனைத்து விஷயங்களும் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பிரச்சனைகள் தீர்வது, அசையாமசா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெறுவது எல்லாம் காணப்பட்டாலும் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோயாளிகள் தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக ஏற்கனவே நாம் கூறியது போல் பார்த்து கொள்வது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு அதிகமாக காணப்படுவதனால் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருக்க வேண்டும். தொழில் அமைப்போ உத்தியோக அமைப்போ செப்பிடுவதற்கு சிறிது காலமானாலும் மனதைரியத்தை விட்டுவிடக்கூடாது. சஞ்சலங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிர்த்து கொள்வது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் இருந்த சங்கடம் நிவர்த்தி, தொழில் அமைப்பில் ஏற்றம், வியாபாரத்தில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, படிப்படியாக நல்ல முன்னேற்றம். தேக ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் மட்டும் சிறிது கவனம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வருவதற்குண்டான பிராப்தங்கள், மேலதிகாரிகளின் முழு அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய நல்ல தன்னம்பிக்கை. தொழில் அமைப்பில் இருப்பவர்கள் புது முதலீடுகளுக்கு உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பலத்தையும் ஏற்படுத்தும். சிறு சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கிறது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த விரோத அமைப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். புதிதாக அறிமுகமாகிற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். குறிப்பாக திருமண அமைப்பில் சிலருடைய நயவஞ்சக பேச்சை நம்பி மொத்தமும் ஏமாந்து விடக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. அந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது இந்த ராசியை சேர்ந்த இளவயதினர்களுக்கு நன்மை தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக இன்று தேக ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம். நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனத்தில் மிக மிக கவனம். அவசரத்தனம் வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீர்கள். அவசரத்தனத்தில் எதுவும் செய்யாதீர்கள். பெரிய முதலீடுகளை குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிக்காமல் செய்வது பெருமளவுக்கு பிரச்சனையும் பாதிப்பும் ஏற்படுத்தி தரும். முடிந்த அளவுக்கு தொலைதூர பயணங்கள், அவசியமில்லாத பயணத்தை சிறிது தவிர்த்து கொள்வது நன்மை தரும். நண்பர்களுக்காக தேவையில்லாத வக்காலத்து ஜாமீன் வாங்குவது பெரும் பிரச்சனையை உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்துக்காரி ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, தனிப்பட்ட முறையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி எல்லாம் காணப்பட்டாலும் உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். விலை உயர்ந்த விஷயத்தில் மிக கவனம். அனாவசிய செலவுகள் காணப்படுகிறது. யாருக்கும் பணத்தை கொடுக்கிறதா இருந்தால் அது திருப்பி வராது என்று நினைத்து கொடுத்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. எனவே கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், ஏற்றம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான பிராப்தங்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதனால் உங்களுடைய முயற்சிகள், நீண்ட நாள் மன சங்கடங்கள் தீர்வதற்குண்டான அமைப்புகள், கடல் கடந்து யோக பிராப்தங்கள், கடல் கடந்து நல்ல விஷயங்கள், வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள், அசையம் அசையா பொருள் சேர்க்கை மனதிற்கு ஆனந்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறு சிறு வாக்குவாதங்கள் மட்டும் ஏற்படக்கூடிய நாளாக காணப்படுவதனால் அந்த அமைப்பிலிருந்து நிவர்த்தி பண்ணுங்கள். உத்தியோகமோ தொழில் அமைப்பிலோ வியாபாரத்திலோ எந்தவித பிரச்சனைகளும் காணப்படவில்லை. புது முயற்சிகள், பெரிய யுக்திகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வங்கிகள், கடன் அமைப்பு எதிர்பார்த்திருந்தவர்கள், கண்டிப்பாக தொழில் நிமித்தமாக அசையம் அசைய பொருள் சேர்க்கைக்காக இருந்தவர்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல செய்தி. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தை சுறுசுறுப்புடன் பங்கமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் உள்ள பெற்றோர், தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், பூர்வீக சொத்தில் அவசரத்தனம் இல்லாமல் இருப்பதும், ஜவாப் ஜாமீன் இல்லை கொடுக்காமல் இருப்பதும், சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வதும், எறும்பை போல் சுறுசுறுப்புடன் இன்றைய பணிகளை ஆரம்பிப்பதும், எந்தவித இடையூறுகள் இருந்தாலும் பொறுமையாக இருப்பதும், அவசரத்தனம் இல்லாமல் இருப்பதும், அனாவசிய பயணங்கள், திட்டமிடாத பயணங்கள் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். மற்றபடி வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் சிறிது கவனம். மேலதிகாரிகள் கோபத்திற்கு திடீரென்று ஆளாக சேரிடும். செய்யாத பழிப்பாவத்திற்கு யாராவது புறம்பேசி குறை கூறி கோல் மூட்டி உங்களை வம்பில் மாட்டி வைத்து விடுவார்கள். நிதானத்துடனுங்கள். யாரை பற்றியும் புறங்கூறாதீர்கள். யாருக்காகவும் பரிந்து பேசி போக வேண்டாம். சிறிது நிதானமே பெரிய அளவுக்கு வெற்றியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் உங்கள் குடும்பத்தினரை தகாத வார்த்தைகள் கூறி மனதை சோகடித்து நீங்களும் வருத்தப்பட வைக்காதீர்கள். எல்லாவற்றிலும் இதமாக பேசுங்கள், இதமாக நடந்து கொள்ளுங்கள். அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களை பயங்கரமா என்டர்டெயின் பண்ணியிருக்குன்ற நம்பிக்கையில நான் கிளம்புறேன். திஸ் இஸ் பிரீத்தி சைனிங் அவுட் வித் என்டையர் டீம் ஆஃப் புத்தம்புது காலை. பாய். Thank you.